வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேபிட்டல் ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்தவரை ரெண்டு விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கேபிட்டல் டிரான்சாக்ஷன், இன்னொன்று ரெவன்யூ டிரான்சாக்ஷன். ஸோ எந்த ஒரு சப்ளை பெனிஃபிட்ஸ் வந்து பிஸ்னஸ் மோர் தென் 1 யூனிட் ஆப்ரேட்டிங் சைக்கிளுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் இஸ் நோன் அஸ் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். ஸோ வித்தின் தி சப்ளை ஆஃப் பிஸ்னஸ் 1 அக்கௌண்டிங் பீரியடுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா ஃபர்தராக இந்த டிரான்சாக்ஷன் வந்து டிவைட் ஆகுது. கேபிட்டல் டிரான்சாக்ஷனில் ரெண்டு விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூலேருந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் தட் பெனிஃபிட் விச் த எக்ஸாய்ட் வித் கன்சியூடு நாட் இன் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே மோர் தென் 1 இயருக்கு மேலே எக்ஸ்பெண்டிச்சர் எதாவது இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் விஸ் இன் அக்விசிஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், பிளான்ட்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர். Expenditure income connection of acquisition of any asset like transport, erection work, buying of land, freight, அதுக்கு workers installation of machine, இதுக்கு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தோன்னா அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதே மாதிரி எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் கனெக்ஷன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எனி அசட், ஒரு வீடு இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணுறக்கா ஏதோ செலவு பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்சோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் த ரெவன்யூ ஏர்னிங் கேபிட்டல் ஆன் பிஸ்னஸ். காஸ்ட் ஆஃப் மேக்கிங் அடிஷன்ஸ் டு தி பில்டிங்ஸ் ஆர் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெனோவேஷன், ஓல்டு மிஷினரியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை வந்து பில்டிங்கை வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா தட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதேமாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் டு அக்வயர் ரைட் டு கேரி ஆன் பிஸ்னஸ், பிரிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆஸ் கார்ட் ஆஃப் பேட்டர்ன், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆகுது அப்படின்னா தேர்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லீகல் சார்ஜஸ் ஏதாவது இன்கர் பண்ணி அசட்டுக்காக, சூட்ஸ்க்காக, இல்லை ஃபிக்ஸட் அசட்டுக்காக ஏதாவது இன்கர் பண்ணியிருந்தீங்கன்னா தோஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னா இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டர் 1 இயருக்குள்ளே இன்கர் ஆகிருக்கும். இதோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் ஆர் இன்கர் டூரிங் ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேயே வந்து இன்கர் ஆகிருக்கும். ஸோ ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆர் தி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஃபஸ்ட் என்னென்னா எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் இன் டே டு டே ஆஃப் பிஸ்னஸ் லைக் வேஜஸ், சேலரி, ரெண்ட்டு, போஸ்டேஜ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸும். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இன் பையிங் ஆஃப் குட்ஸ் ஃபார் ரீசேல், வாங்கி ஒரு பொருளை விற்க போகும்போது எதாவது இன்கர் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பெண்டிங் மெயின்டெனிங் ஆஃப் அசட்ஸ் சச்சஸ் ரிப்பேர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரன்னிங் பிஸ்னஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இதில் இன்னொரு சப்பார்ட் இருக்குது, டெஃபர்ட் ரெவன்யூ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னென்னா சம்ப்ளைட் சில நேரங்களில் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பியாண்ட் த கரண்ட் பீரியடுக்கு மேலே, அந்த 1 இயருக்கு மேலே இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, இப்போ மேலே சொன்ன கேட்டகரி இல்லை அப்படின்னா மோர் தென் ரைட் ஆஃப் பீரியட். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெவன்யூ வந்து பியாண்ட் த கரண்ட் பீரியடுக்கு மேலே வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நம்ம இது பண்ண முடியலை அப்படின்னா தட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்ட் அஸ் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். 3-4 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் டு இட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த பிபிஐயில் வந்து இன்கர்டாக நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த இன்கர்ட் பீரியடுக்கு பேர் தான் என்னென்னா டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலோட் ஆர் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், டிஸ்கவுண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிப்போம், அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம் பையிங் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட். எப்படி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோமோ அதேமாதிரி கேபிட்டல் ரெசிப்ட். ரெசிப்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட்ன்றது. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு பணம் உள்ளே வந்திருக்கும், அதாவது இது ஒரு இன்கம் மாதிரி தான். ரெசிப்ட்னால நத்திங் பட் இன்கம். இட் இஸ் ரியலைஸ் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் ஜஸ்ட் பிளான்ட், மிஷினரி, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோர் தென் 1 பீரியடுக்கு மேலே என்னெல்லாம் அங்கே ரெசிப்ட்ஸ் வச்சுருந்தீங்களோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் விற்று உங்களுக்கு பணம் வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அந்த ஃபிக்ஸட் அசட்லேருந்து பணம் வந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். By recovering loan, capital, contribution to capital fund, specific donation of membership fee, membership to the club, இந்த மூலமாக ஏதாவது ரெசிப்ட்ஸ் வந்தது அப்படின்னா இன்கம் வந்ததுன்னா that is called as capital receipts. Some occurs view of some sources of income இருந்தது அப்படின்னா that is also capital receipts. அடுத்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னால் வித்தின் 1 இயருக்குள்ளே அங்கே என்னெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லணுமோ ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது இன்கம்ஸ் ரிலேட்டடாக லைக் அக்வர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் கிடைக்கலாம். கமர்ஷியல் நேச்சர் ஆஃப் yields ஆஃப் சம் இன்கம் பிஸ்னஸ் ரெகுலர் பேசிஸ் சச்சஸ் ராயல்ட்டி, கன்சல்டன்சி ஃபீ, இந்த மாதிரி நமக்கு எதாவது கிடைச்சிது அப்படின்னா நம்ம அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் தான். ரெக்கரிங் நேச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட், ரெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, கமிஷன் ஏர்ன்டு, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் தான். ஸோ பேசிக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எனக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அக்விசிஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், இது ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ்,
இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், இதில் வந்து வேல்யூ அப்படி இன்க்ரீஸ் ஆகாது. இதில் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து மெயின்டைன் தான் ஆகும். இங்கே பெனிஃபிட்ஸ் வந்து மோர் தென் 1 இயர், இங்கே ஒன்லி 1 இயர். எக்ஸ்பென்சஸ் நான் ரெக்கரிங், தொடர்ந்து வரும்னு சொல்ல முடியாது. இதில் வந்து ரெக்கரிங் இன் நேச்சர். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஷோ பண்ணும். இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணும், ஷோ ஆகும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்ட் அஸ் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். விச் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த இயர் இன் த ஆஃபீஸ் ஆஃப் த ஜென்ரல் மேனேஜர், காஸ்ட் ஆஃப் ஓவர் ஹாலிங் ஆஃப் பெயிண்டிங் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் ட்ரக் ஆர் பர்ச்சேஸ்ட். ஸோ ஒன்றா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா ஏர் கண்டிஷனர் பெனிஃபிட்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் அவைலபிள் ஃபார் மெனி இயர்ஸ். இது வந்து ஒரு இயர்ஸுக்குள்ளே மட்டும் ஏர் கண்டிஷன் ஃபார் ஆஃபீஸ் மேனேஜருக்கு இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. ஓவர் ஹாலிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிஷின் ரிப்பேர் மாதிரி தான். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஆனுவல் டேக்ஸ் பேசஸ் பை தி ஆனுவல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ட்ரக் மென்ஷன்ட் எபோவ். மேலே சொல்லக்கூடிய அந்த ட்ரக் வாங்கணும் இல்லையா, அந்த ட்ரக்குக்கு வந்து நம்ம ஓவர் கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ட்ரக் வந்து அப்போ ஒன் புதுசு வாங்கியிருக்காங்க, அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு இது ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க, ஒன்ஸ் இன் இயர் தான் கட்டுவீங்க. ஸோ ஒன்ஸ் இன் இயருக்கு வரும்போது அது வந்து என்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேஜஸ் பே டு ஒர்க்கர் இன்ஸ்டலேஷன் ஆஃப் மிஷினரி. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஒன்ஸ் கேபிட்டல் குட்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக பே பண்ணோன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து காஸ்ட் ஆஃப் மேக்கிங் மோர் எக்ஸிஸ்ட் இன் சினிமா ஹால் அண்டர் ஆர்டர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து புதுசாக ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் சினிமா ஹாலில் கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால் அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்க்கு மாற்றுறீங்க. அடுத்து மேக்கிங் ரீடெக்கரேட்டிங் ஆஃப் சினிமா ஹால், ரீடெக்கரேட் பண்ணுறீங்க சினிமா ஹாலை அப்படின்னா அந்த இது வந்து நாட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஆல்ரெடி அது ஃபேர் இருக்குது, பட் அந்த வருஷம் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க, ஆனால் ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.